உண்மை என்னன்னா பிஹு எங்க வீட்டு பொண்ணு. கரண் பிரீதாவோட மக அவ. உனக்கு அவ மேல எந்த உரிமையும் இல்ல. இல்ல 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 ப்ளீஸ், நான் உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன். என்னோட பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர், என்னோட கனவு, என்னோட மொத்த வாழ்க்கையுமே என் பொண்ணுதான் பிஹு. அவளை என் டாட் சொன்ன போய் தான் கொன்னுடுச்சு. அதோட நான் கூட அது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோட டாட் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாரு. நான் கூட மூவ் ஆன் ஆயிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் என் கல்யாணம் நின்னு போச்சு. நான் கூட உடைஞ்சு போயிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் என் லைஃப்ல பிஹு வந்தா, என் பொண்ணு. நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே என் பொண்ணுதான். ப்ளீஸ், எனக்கு என் குழந்தை வேணும். நான் அவ இல்லாம செத்து போயிடுவேன். ப்ளீஸ். பிஹு இல்லன்னா நான் கூட தான் செத்துருவேன். அவகிட்டதான் என்னோட உயிரே இருக்கு. இல்ல ப்ளீஸ் பிரீதா, இங்க பாரு, உன்கிட்ட மொத்த குடும்பமும் இருக்கு, கரணும் இருக்கான். பிரீதா, நான் உன்னை வாழ்த்துறேன். உங்க ரெண்டு பேருக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு அழகான குழந்தை பிறக்கும். எப்படி இருந்தாலும் நான் உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வரணும்னு நினைச்சதே இல்ல. நான் வரவும் மாட்டேன். ப்ளீஸ், எனக்கு என் குழந்தைய கொடுத்துரு பிரீதா, ப்ளீஸ். உன்னோட இந்த வாழ்த்துக்காக நான் என்னோட குழந்தைய உன்கிட்ட கொடுக்கணுமா? பிஹு என்னோட பொண்ணு. எங்க எல்லாரோட உயிர் பிஹு. ஒரு நிமிஷம் அவ எங்க கண்ணுல படலனா கூட மூச்சே முட்ட ஆரம்பிக்குது. என்னால பிஹு இல்லாம இருக்க முடியாது. இங்க யாராலையுமே பிஹு இல்லாம இருக்க முடியாது. பிரீதா, நான் அவள பெத்தவ, ப்ளீஸ். ஆனா பிஹு என்ன பெத்தெடுத்திருக்கா. ஒரு அம்மாவை என்ன பெத்தெடுத்திருக்கா. பிஹு என்னோட பொண்ணு. என்னால பிஹு உன்கிட்ட தர முடியாது. இல்ல, என் குழந்தைய கொடுத்துரு ப்ளீஸ் பிரீதா, ப்ளீஸ். என்ன ஆச்சு சோனாக்ஷி? உன் கண்ணுல கண்ணீர் இருக்கா? உன்னோட டோனே சேஞ்ச் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்களை மிரட்டணும்ல. நீ என்ன சொன்ன? சட்டம், டிஎன்ஏ. இப்ப என்ன ஆச்சு? நான் சொன்னது தப்பா சரியானலாம் எனக்கு தெரியாது. ஒரு அம்மாவா நான் என்ன செய்யணுமோ அதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ். அட, ஒரு அம்மாவோட வழிய பிரீதாவை தவிர வேற யாரால புரிஞ்சுக்க முடியும்? உனக்கு பேபி பிறக்க போகுதுன்னு சொன்னதும் நீ எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பல்ல. ஆனா அதுக்கப்புறம் பேபி பிறக்காதன்னு தெரிஞ்சதும் நீ உடைஞ்சு போயிருப்பல்ல. நான் கூட அப்படிதான் உடைஞ்சு போயிட்டேன். அதை விட பல மடங்கு உடைஞ்சு போயிட்டேன். பிரீதா, உன்கிட்ட மொத்த ஃபேமிலியும் இருக்கு. உன்னை நேசிக்கிறவங்க இங்க எத்தனை பேர் இருக்காங்க. நான் தனியா இருக்கேன், ஆல் அலோன். என்கிட்ட வேற யாரும் இல்ல. எனக்கு என்னோட குழந்தை தான் வேணும். எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு குழந்தை பிறக்கலாம். ஆனா எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்ல. என்கிட்ட இருக்கிறது என் குழந்தை மட்டும்தான். என்னாச்சுடா கண்ணா? எனக்கு ஹக்கி வேணும். அதான் நான் பண்ணதான் தப்பு. அன்பு கேட்ட அம்மா பிஹு பிரீதாவை ரொம்ப நேசிக்கிறா. நான் யாருடைய அன்பையும் யாரோட தாய் பாசத்தையும் பிரிக்க விரும்பல. ஆனா நான் ஒரு முறை என்னோட பிஹுவை ஹக் பண்ணலாமா? அது நடக்காது. பிரீதா, ஒரே ஒரு முறை நான் என் பிஹுவை ஹக் பண்ணலாமா? I said no. ப்ளீஸ் ப்ளீஸ் பிரீதா, ஒரே ஒரு முறை. போதும், நீ டிராமா பண்ணதெல்லாம் போதும். இப்ப இங்க இருந்து போ. இல்ல இல்ல ப்ளீஸ், ஒரே ஒரு முறை அவளை கிட்ட கொடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல இல்ல, ஒரே ஒரு முறை என் குழந்தைய நான் ஹக் பண்ணு. ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு முறை. ப்ளீஸ் ஒரு முறை, ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு முறை. ஆண்டி ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. ஒரே ஒரு முறை நான் அவளை ஹக் பண்ணணும். ப்ளீஸ் ஒரு முறை. மேம், உங்க பர்சன் போன்.
சோனாக்ஷி உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சா? எதுக்கு அவளை தடுக்கிற? கரண், அவ என்ன கேட்டா? பீஹுவை ஹக் பண்ணணும்னு தானே கேட்டா? நான் தான் அது முடியாதுன்னு சொல்றேன்ல. அவ கேக்குறது இது மட்டும் தானா? அதை பண்ண விட்டுலாமே. Are you crazy? என்ன இருந்தாலும் அவ பீஹுவோட அம்மா. அதெல்லாம் எதுவும் ஆகாது. நீர் சோனாக்ஷி இங்க பாரு, நீ பீஹுவ ஐயோ ஏய், என்னாச்சு? என்னாச்சு? வாங்க இனி வண்டி எடு, வண்டி எடு. சோனாக்ஷி, சரளா, நீங்க ஒரு முறை பிரீத்தாவ கிட்ட பேசுங்க. பிரீத்தா உங்க பொண்ணு. உங்க பேச்ச கேப்பா, புரிஞ்சுப்பா, ஒத்துக்கவும் செய்வா. ஒருவேளை நான் ஏதாவது சொன்னேன்னா ஒருவேளை அவ அத தப்பா எடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் பிரீத்தாவ ஜட்ஜ் பண்றேன்னு கூட நினைக்கலாம். சரளா, பிரீத்தா கிட்ட போய் சொல்லுங்க, பீஹு அவளோட பொண்ணுதான். அதோட சோனாக்காக பிரீத்தா எதையும் செய்ய வேண்டாம். ஒருவேளை சோனாக்கு அவ பொண்ணு மேல அவ்வளவு அக்கறை இருந்தா சரியான நேரத்துல சோனா அவ பொண்ண பத்தி என்கொயரி பண்ணிருப்பால. இப்ப திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்து பீஹு ஏன் பொண்ணுன்னு சொன்னா எப்படி? இதெல்லாம் நடக்குமா? நாம பீஹுவ அடாப்ட் பண்ணியாச்சு. பீஹு நம்ம வீட்டு குழந்தை, பிரீத்தாவோட பொண்ணு. அந்த சோனா சொல்லிட்டாங்கிறதுனால பீஹு அவ கையில கொடுத்துருவோமா? இல்ல, அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பில்ல. பீஹு பிரீத்தாவோட பொண்ணு. எப்படி இருந்தாலும் சோனாக்கு பீஹு மேல எந்த உரிமையும் இல்ல. பீஹு பிரீத்தாக்கு தான் சொந்தம். ஒருவேளை இந்த விஷயம்லாம் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சதுன்னா அவ எவ்வளவு பாதிக்கப்படுவா? நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் சரளா. அவ ஒரு சின்ன குழந்தை. 3 நாள் முன்னாடி வரைக்கும் அவளுக்கு எந்த குடும்பமும் இல்ல. ஆனா இன்னைக்கு அவளுக்கு இவ்வளவு பெரிய குடும்பமே இருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தையோட மனநிலைமை எப்படி இருக்கும். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். நான் இந்த தடவை யார பத்தியும் யோசிக்கல, என்னோட பேத்திய பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன். அவ ரொம்ப சின்ன குழந்தை. அனாத ஆசிரமத்துல அவ தனியா இருந்திருக்கா. அவளுக்குன்னு எந்த உறவும் இல்லாம இருந்திருக்கு. இந்த வீட்ல அவளுக்கு நிறைய அன்பு கிடைக்குது, நிறைய உறவு கிடைக்குது. அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா, கொள்ளுப்பாட்டி, சித்தி, அம்மும்மா, அத்தை, இப்படி எல்லா உறவும் கிடைச்சிருச்சு. ஒருவேளை சோனா வந்து அவளுடைய பொண்ணுன்னு சொன்ன அப்படியே அவளை கூட்டிக்கிட்டு போயிட்டாள்னா கூட அவளால என்ன உறவை தர முடியும்? ஒரே ஒரு அம்மா கூட ஒரு தாத்தா மட்டும்தான். சோனா ஒரு பொண்ணுடைய பொண்ணு, அதுவும் பேத்தி. அவ கூட இருக்கிறதுக்கே அவரு விரும்பல. அதனாலதான் அவர் அவளை அநாத ஆசிரமத்துக்கு அனுப்பினாரு. இப்படி எதுவுமே தர முடியாதுங்கிறப்போ அவ எதுக்காக இங்க வந்தா? ப்ளீஸ் சரளா, இந்த விஷயத்தை தான் நீ பிரீத்தாக்கு புரிய வைக்கணும். நீங்க ஏன் உங்க போனை எடுக்க மாட்டீங்க? ஏன், என்னாச்சு? கரண் என்ன போன் பண்ணாரு. சோனாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். என்ன சோனாக்ஷி இப்பதானே வீட்டை விட்டு வெளியே போனா? ஐ நோ, அவ ஆக்சிடென்ட் இப்பதான் நடந்திருக்கு. அண்ணா, அண்ணி, அம்மா எல்லாரும் அங்கதான் இருந்திருக்காங்க. அவளை ஹாஸ்பிடல் கூட்டு போயிருக்காங்க. அவங்க ரொம்ப நேரமா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. நீங்க போன் எடுக்கல. சோனாக்ஷி இப்ப எப்படி இருக்கா? அட மகேஷ், முதல்ல எந்த ஹாஸ்பிடல்னு கேளு. என்னம்மா, வெளியில கால் பண்ணிக்கலாம் வாங்க. நம்ம இப்பவே வாங்க, ஹாஸ்பிடலுக்கு போனோம். டென்ஷன் ஆகாதீங்க, நான் அவளை பாத்துக்கிறேன். ப்ளீஸ் நீங்க போங்க. எக்ஸ்கியூஸ் மீ, அவ இப்போ நல்லா இருக்கால? அவங்களுக்கு நிறைய ரத்தம் போயிடுச்சு. இப்போ எதுவும் சொல்ல முடியாது. சீமா, நீங்க என்ன பண்ற? சாரி சார், இப்பவே போய் கொண்டு வரேன். சீக்கிரம் போய் கொண்டா. டாக்டர், எஸ், சோனாக்ஷி இப்ப எப்படி இருக்காங்க? ரத்தம் நிறைய போனதுனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. எனக்கு இருக்கிற பயம் ஒண்ணுதான். ஐ ஜஸ்ட் ஹோப் அது நடக்க கூடாது. டாக்டர், என்னாச்சு?
நான் முதல்ல முயற்சி பண்ணி பாக்குறேமா. என்னோட பயம் பயமாவே இருக்கட்டும். ஒருவேளை நான் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காம இருக்கலாம்ல. ஸ்ருதி, டாக்டர் என்ன சொன்னாரு? அது வேற ஒண்ணும் இல்ல மாம், ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கான். அதோட எதுவும் சரியில்லை. ஐ ஜஸ்ட் ஹோப் அவ சீக்கிரமா குணமாகணும். நம்ம எல்லாம் வீட்டுக்கு போகணும். கே அத்தை, கே அத்தை. கே அத்தையா? என் பேரு கிருத்திகா தானே? ஏன் கே அத்தைன்னு கூப்பிடுற? உங்க பேரு ரொம்ப ஹார்டா இருக்கு. என் பேரு ரொம்ப ஹார்டா இருக்கா? ஓ, அப்போ ஒரு வேலை பண்ணலாம். நீ என்ன கே அத்தனை கூப்பிடு, ஓகே? கே அத்தை, எல்லாரும் எங்க போயிருக்காங்க? அதுவா, எல்லாரும் வெளியில போயிருக்காங்க. ஓகே, வெளியேனா? ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அப்படின்னா எல்லாரும் டீச்சரா? அத்தை, நீங்க ரொம்ப ஸ்வீட். நீங்க என் ஃப்ரெண்ட் ஆயிடுறீங்களா? ஆனா நான் உன்னுடைய அத்தையாச்சே. ஆனா எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே இல்லையே. எனக்கு ஃப்ரெண்டும் வேணும். உனக்கு ஃப்ரெண்டு கூட வேணுமா? ஒன்னு தெரியுமா, எனக்கு கூட ஃப்ரெண்டு வேணும். சோ இன்னில இருந்து நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கிசி கூட ஃப்ரெண்டுக்கு. கேத்த, உங்களுக்கு நான் ஒரு சீக்ரெட் சொல்லவா? சீக்ரெட்டா? நம்மளுடைய முதல் சீக்ரெட். சொல்லு. எனக்கு மம்மி கிடைப்பாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியுமே. அதோட இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பிரீதா மம்மி கிடைச்சிட்டாங்க. மகேஷ், சோனாக்ஷியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடு. ஆமா மகேஷ் அங்கிள், வாணி பாட்டி சொல்றது கரெக்ட் தான். அவரோட பொண்ணு, அவளுக்கு என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியணும்ல. ஒருவேளை நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பொறுப்பு கொஞ்சம் கம்மியாகும். கரெக்டு தான். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணியாச்சு. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனதை பார்த்ததும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தாச்சு. இனிமே என்ன பண்ணணும்னு ஃபேமிலி தான் டிசைட் பண்ணணும். இதுக்கு மேல இங்க இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை பண்ணிட்டோம். பிரீதா, நீங்க எல்லாரும் அவளோட டாடுக்கு எந்நேரம் இன்ஃபார்ம் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆமா ராக்கிமா, நான் யோசிச்சேன் தான். ஆனா இந்த பிரச்சனையில அத மறந்தே போயிட்டேன். சரி பரவாயில்ல, நான் ஃபோன் பண்ணிடுறேன். என்கிட்ட அவர் நம்பர் இருக்கு. அவர் ஃபோன் எடுக்கல. கரண், இந்த நம்பரை உனக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன், நீ ட்ரை பண்ணு. சிஸ்டர், சோனாக்ஷி இப்ப எப்படி இருக்கா? ஆக்சுவலி அவங்களுக்கு நிறைய ரத்தம் போயிடுச்சு. ஆனா அவங்க பிளட் குரூப் இப்போ எங்க பிளட் பேங்க்ல இல்ல. என்ன? இங்கே எப்போ இதே மாதிரி நடக்குது? ஹாஸ்பிட்டல் பிளட் பேங்க்ல ஏன் இந்த மாதிரி ஆகுது? ஸ்ருதி, இது ஹாஸ்பிட்டல்மா, கொஞ்சம் மெதுவா பேசு. நான் மெதுவா தாமா பேசிட்டு இருக்கேன். மேம், ஆக்சுவலி இன்னைக்கு பஸ் ஆக்சிடென்ட் 2 நடந்துருச்சு. சோ இங்க ஆக்சிடென்டல் கேஸ் நிறைய வந்துடுச்சு. எல்லாருக்குமே ரத்தம் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் எங்களுக்கு கொஞ்சம் கிரைசிஸ் ஆயிடுச்சு. ஐ அம் சோ சாரி. நோ வரிஸ். அவ பிளட் குரூப் என்ன? AB நெகட்டிவ். நான் அரேஞ்ச் பண்றேன். சொல்லு பேபி. நீ எங்க இருக்க? நான் வீட்ல இருக்கேன். நீ கால் பண்ணும்போது நான் வாஷ்ரூம்ல இருந்தேன். அதான் 2-3 மிஸ்டு கால். என்னன்னு சொல்லு. லூத்ரா ஹவுஸ் வாஷ்ரூம்லயா? நான் உனக்கு கால் பண்ணும்போது நீ ஆபீஸ்ல இருந்தே. என்ன பேபி, நீ தானே என்கிட்ட சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொன்ன. அந்த ஃபேமிலி நாசமா போறத பார்க்கணும், சீக்கிரம் வான்னு சொன்னா அதான் வந்தேன். நான் உன்கிட்ட கன்ஃபார்ம் கூட பண்ணனேன்னா, அந்த ஃபேமிலி அழியிற பிளாக் பஸ்டர் பிக்சரை பார்க்க வரேன்னு சொன்னேன்னா அதான் வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா இங்க யாருமே இல்ல. எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கீங்க. உன்கிட்ட யார் சொன்னா? யாரு சொன்னதுன்னா என்ன அர்த்தம்? இங்க வேற யார் இருக்கா? கிருத்திகாவா? வாட்?
கிருத்திகா இங்கே தான் இருக்கலாம். இந்த வீட்லயா? என்ன சொன்ன? ஒன்னும் இல்லையே பேபி, தெரியாம அவ பேரை சொல்லிட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க இருக்கிறது நான் மட்டும்தான். இங்க என்ன தவிர வேற யாருமே இல்ல. என்ன பைத்தியமாக்க முயற்சி பண்ணாத. என்ன புரிஞ்சுதா? வேற என்ன பண்ணட்டும்? கோழி, சேவல், நரி, பூனை. ஜஸ்ட் ஸ்டாப் இட். கம் ஆன் யா. நான் உனக்கு என்ன பண்ண போறேன்? நீ மகாராணியாச்சு, புத்திசாலி மகாராணி இல்லையா? எனிவேஸ், இப்ப விஷயத்துக்கு வரலாம். நீ முதல்ல ஒரு பதில சொல்லு. சோனாக்ஷியோட உடம்பு இப்போ எப்படி இருக்கு? எமர்ஜென்சி ரூம்ல இருக்கா. ஐ அம் ஜஸ்ட் praying the god that சோனாக்ஷிக்கு எதுவுமே ஆகக்கூடாது. What do you mean by எதுவும் ஆகக்கூடாது? எதுக்கு அப்படி சொல்ற? பேபி, காமன் சென்ஸ். ஒருவேளை சோனாக்ஷிக்கு எதுவும் ஆகலைன்னா அதுக்கப்புறம் தான் கரண் பிரீத்தாவுடைய வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். நீ வேணா பாரு, சோனாக்ஷிக்கு மட்டும் எதுவுமே நடக்கலனா இந்த பொண்ணு கரண் பிரீத்தாவுடைய லவ் ஸ்டோரியில கண்டிப்பா ஒரு பிரேக்கப் போடுவா. அவங்க 2 பேருடைய நிம்மதியும் கெடுத்துருவா. பட் யூ நோ வாட் பேபி, சில நேரங்கள்ல அந்த பொண்ணு எப்படின்னு என்னால புரிஞ்சிக்கவே முடியல. சில நேரங்கள்ல பார்த்தா ரொம்ப சிம்பிளா பாவமா தெரியறா. ஆனா சில நேரங்கள்ல பார்த்தா புயல் மாதிரி இருக்கா. ஐ ஜஸ்ட் விஷயா அவளுக்கு எந்த தப்பு நடக்க கூடாதுன்னு. என்ன கேட்டா அவளுக்கு நேரமே சரியில்லை. இந்த சிம்பத்தி நாடகத்தை முதல்ல நிறுத்து. முதல்ல இதுக்கு பதில் சொல்லு. அவளுக்கு நேரம் சரியில்லைன்னு நீங்க எதுக்கு சொன்ன? பேபி, அவளுக்கு ஏன் நேரம் சரியில்லைன்னு தெரியுமா? அவ எந்த பையனை காதலிக்கிறாளோ அந்த பையன் இப்போ அவனை காதலிக்கிற விஷயமே தெரியல. இவ யாருடைய லைலாவோ? இந்த லைலாவுடைய மஜ்னு வேற யாரும் இல்ல, அந்த கில்லிதண்டா பிளேயர் தான். என்ன நீ என்ன சொல்லிட்டு இருக்க? உனக்கு எதுவுமே புரியாது. ஏன்னா நீ பையன் இல்லல்ல, நீ ஒரு பொண்ணுமா, அதனால உனக்கு புரியாது. ஜஸ்ட் ஷட் அப். நான் ஒரு பொண்ணு, அதனாலதான் எனக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கணும். பேபி, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ ஒரு பொண்ணு, ஆனா நீ நார்மல் பொண்ணு இல்லையே. நீ ஒரு அப்நார்மல் பொண்ணு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது நீ ஒன்னும் சாதாரணமான பொண்ணு இல்ல, நீ ஒரு பிசாசு. நீ ஓவரா பேசுற மாதிரி இருக்கு. உன்கிட்ட அவ்வளவு குணம் இருக்கும்போது நிறைய தானே சொல்லி ஆகணும். இங்க பாரு பேபி, நான் ஒன்னு சொல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில அன்பு, குடும்பம் இதெல்லாம் இருக்கா? என்ன கொஞ்சமாச்சும் இருக்கா? இதுல எதுவுமே இல்லல்ல. நீ சரியான பிசாசுமா. அதனாலதான் என்னால கூட சில நேரத்துல உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. ஆனா சிம்பிளான பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அதான் நார்மலான பொண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு முறை பார்த்தாலே அவங்கள பத்தி தெரிஞ்சிடும், அவங்கள பத்தி புரிஞ்சுப்பேன். சோ இந்த சோனாக்ஷி இருக்காளே, எனக்கு என்னமோ அவளை பார்த்தா அவ அந்த கிளிதண்டா பிளேயரை காதலிக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த டைப் பொண்ணுங்க ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க. வேணா பாரு, காலேஜ் 2 பேரும் க்ளோஸா இருந்தாங்க. அவங்க ட்ரிங்க் பண்ணிருக்காங்க, ராத்திரி ஒண்ணா இருந்திருக்காங்க, குழந்தை பிறந்திருக்கு. இந்த மாதிரி சிம்பிளான பொண்ணுங்க இருக்காங்கல்ல, எமோஷனல் ஃபூல்ஸா இருப்பாங்க. சோ ஐ அம் டேம் ஷூர், இதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணி சொல்ல முடியும், இந்த லைலாவுடைய மஜ்னு அந்த கிளிதண்டா பிளேயர் தான். அதோட இவன் அந்த கிளிதண்டா பிளேயர் காதலிக்கிறது அவனுக்கே தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல? பேபி, என்னாச்சு? ஏன் அமைதியா இருக்க? நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒருவேளை சோனா இறந்து போயிட்டானா? வாட்? ஐ மீன், இவ்ளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு, நிறைய ரத்தம் போயிருக்கு. இந்த லோத்ரா குடும்பம் சோனாக்ஷி வெறுக்கிறாங்க, ஆனா பீஹுக்காக இங்க நின்னுட்டு இருக்காங்க. ஒருவேளை சோனாக்ஷி இறந்து போயிட்டானா என்ன ஆகும்? அடடா, இப்ப அந்த மொத்த குடும்பமுமே பயந்து போய் தான் இருக்கு. அதாங்க காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் இப்ப ஏன் பயப்படுறாங்கன்னா, ஒருவேளை சோனாக்ஷிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த ஃபேமிலில இருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாது. ஒருவேளை சோனாக்ஷி செத்து போயிட்டானா அவளுடைய அப்பா, அதான் அந்த பிசினஸ் மேன், இந்த குடும்பத்துல யாரையும் விட்டு வைக்க மாட்டான். இந்த குடும்பத்தையும் மொத்தமா அழிச்சிருவான். குறிப்பா அந்த கில்லிதண்டா பிளேயரை, அவனுடைய கரியரை, அவனுடைய ஃபியூச்சரை அவனை நடுரோட்டுக்கு கொண்டு வந்து அவனை நாசம் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அந்த உருப்படாத பிசினஸ் மேன் ரிஷப், உன் புருஷன், இந்த கில்லிதண்டா பிளேயருடைய அண்ணன், அதான் லண்டன்ல போய் உட்காந்துருக்கான்ல, அவனை எப்படியாவது இங்க வர வச்சு அவனை இங்க போட்டு அடி அடி நடிப்பான். அந்த உருப்படாத பிசினஸ் மேன் எப்பவும் அவனுடைய தம்பிய ப்ராப்ளம்ஸ் வந்து காப்பாத்துவான்ல, வேணா பாரு. அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா சோனாக்ஷியோட அப்பா அவனை சும்மா விட மாட்டான். சரிங்க பாரு, மொத்த விஷயத்தெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஒருவேளை தப்பி தவிர யாராவது நம்ம கான்வர்சேஷனை கேட்டுட்டாங்கன்னா நான் பெரிய பிரச்சனையில மாட்டிப்பேன். பாய் பாய். அன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இந்த வீட்டுல பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த வீட்டோடைய பெரிய புள்ள, அந்த உருப்படாத பிசினஸ் மேன், அந்த ரிஷபுக்கு யாரும் எந்த தகவலும் சொல்றதே இல்லையே. அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஏன்? பரவாயில்ல, ஒருவேளை தெரியலன்னா, யாரும் சொல்லலன்னா நானே சொல்லிடுறேன். நான் அவனுக்கு எல்லாமே தெரிய வச்சிருக்கேன். நான் த மாஸ்டர் மைண்ட், த கிரேட் பிருத்வி. இங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எனக்கு ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப்னு. ஐ நோ இட்ஸ் ரேர், பட் எனக்கு வேணும். ஒரு பேஷண்ட்டுக்கு அர்ஜென்ட்டா தேவைப்படுது. சரியா? வார்ட் பாயோட ஷூ ரொம்ப நல்லா இருக்குல்ல? சரி, ஒரு ½ அன் ஹவர்க்குள்ள அரேஞ்ச் பண்ணுங்களேன். டேய், அங்க பாத்தியா கரண் நிக்கிறாரு, கிரிக்கெட்டர். இங்க எப்படி?
ஏதாவது இருக்கும், வா என்னன்னு கேட்கலாம். I'll call you back. என்னப்பா ஏய் எப்போ வந்தீங்க? வாங்கடா. பாத்தியா எப்படி நான் இருக்கப்பா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? Good, good, good. எப்படி இருக்க கரண்? நான் நல்லா எல்லாம் இருக்கேன். நீ ஓகேவா? எப்படி இருக்க? என்னாச்சு? ஏன் இவ்வளவு சோகமா நிக்கிற? ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா ஏபி நெகட்டிவ் பிளட் தேவைப்படுதுடா. அவ்வளவுதானா? என் ரத்தத்தை எடுத்துக்க நான் கொடுத்துட்டு போறேன். நான் இருக்கேன்ல. நான் தான் சொன்னேன்ல ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப். ஏபி? ஏபி நெகட்டிவ் ரொம்ப ரேர். கஷ்டம்தான், ஆனா ட்ரை பண்றேன். அட கவலைப்படாத, நாங்க இருக்கோம்ல. கேரண்டின்னு சொல்லிட்டா என் தம்பி வேலையை முடிக்காம விட மாட்டான். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நான் உன் ஃபேன்யா. உன்னோட கிரிக்கெட்டுக்கு. அம்மா முடி நல்லா தானே இருந்தது, ஏன் வெட்டின? ஏய் நீ அதெல்லாம் விடு. பிசினஸ் எப்படி போகுது? செம்ம. ஓகே ரெடி பண்ணியாச்சு. பாத்தியா? குரூப் ஏபி நெகட்டிவ். ஏய் தேங்க் யூ so much பா. டைம்லி ஹெல்ப். ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கேன். நீ பாத்துக்கோ, உன் ஃப்ரெண்டு குணமாயிடுவா. இது மேஜர் தர கேரண்டி. தேங்க் யூ so much பா. கவலைப்படாத, எது தேவைனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் தான் இருக்கேன்ல. கண்டிப்பா. நான் கேட்கவே மறந்துட்டேன். ராணிமா எப்படி இருக்காங்க? என்னாச்சு? அடைய அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டியா, சரியாயிடுவாங்க. நீ ஒரு நாள் என் வீட்டுக்கு வாயா, உன்னை ராணிய மாட்ட கூட்டிட்டு போறேன். கண்டிப்பா வரேன். சரிப்பா நான் கிளம்புறேன். சட்டை சூப்பரா இருக்குடா. தேங்க் யூ மேன்.